இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை சிறப்பிக்க இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய திரு இருதயம் நமக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த திரு இருதயத்திடம் நம்மை ஒப்படைக்க ஒரு சிறிய ஜெபத்தை இப்பொழுது எல்லோருமாக சேர்ந்து ஏறெடுப்போம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான இயேசுவின் திரு இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் இயேசுவினுடைய திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். இயேசுவினுடைய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்களை உமது திருத்தூய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளும். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்படைக்கின்றோம். உமது பிள்ளைகளாய், உமது சாட்சிகளாய், எமது வார்த்தையாலும் வாழ்வாலும் உமக்கு சான்று பகர எமக்கு வரம் தாரும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இந்த மாதம் முழுவதும் இயேசுவனுடைய திரு இருதயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் பாதுகாக்க இறைவனிடத்தில் நான் மன்றாடுகிறேன். தாயாம் திரு அவை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகிறது. இதை ஆங்கிலத்தில் கேண்டில் மெஸ் அப்படின்னு சொல்வார்கள். கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு கீழை திருச்சபைகளில் 40வது நாள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. அன்புமிக்கவர்களே, இந்த விழா என்பது ஒரு விசித்திரமான விழா என்று கூட நம்ம சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் 3வது அதிகாரம் 13வது திருவசனத்தில் யாவே இஸ்ரேல் மக்களிடத்தில் சொல்லுகிற ஒரு வசனம் என்பது, எகிப்தில் உள்ள அனைத்து தலைப்பேரான ஆண்களையும் அல்லது விலங்குகளையும் ஆண்டவர் கொன்று அந்த நாளில் இஸ்ரேல் மக்களிடத்தில் தலைப்பேரான அனைத்தையும், குறிப்பாக தலைப்பேரான பிள்ளைகளையும் விலங்குகளையும் புனிதப்படுத்தி எனக்கு உரியவர்கள் என்று ஆக்கிய இந்த ஒரு நாளை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் தலைப்பேரான இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் யோசேப்பும் அன்னை மரியாளும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை இன்றைக்கு ஒரு விழாவாக நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு நாளில் திருமுழுக்கின் வழியாய் நாம் அனைவருமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பை நினைவு கூர்ந்து அந்த அர்ப்பணிப்புக்கு உரிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். அன்புமிக்கவர்களே, 2-3 நாட்களாக மனதை நோகச் செய்கிற அல்லது மனதை வருத்தத்திற்கு உள்ளாக்குற ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு வளாகத்தில் ஒரு கொலை நடைபெற்றிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அனைவருமே கவலைக்கு உள்ளாகி இருக்கிற அல்லது வேதனையோடு விவாதிக்கிற ஒரு செய்தி. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் வாழ்கிற ஒரு இடத்துல, இறை பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல, திவ்ய நற்கருணை பிரசன்னமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல வாரம் முழுவதும் 24 மணி நேரமும் இறை பிரசன்னத்தோடு கூடிய திருப்பலி நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இறைவனுடைய வளாகத்தில், இறைவனுடைய இல்லத்தில் எப்படி இந்த மாதிரியான ஒரு கொலை நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற செய்தி நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த துன்பியல் நிகழ்வில் தொடர்பு உடைய யாராக இருந்தாலும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நீதியின்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அழகை ஆண்டவருடைய இறை அரசை கட்டுவதில் எல்லா வகையிலும் அவன் தொந்தரவு செய்வான் என்பதற்கு, சூழ்ச்சி செய்வான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த ஒரு கவலைக்குரிய ஒரு நேரத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் மனம் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, மிகவும் வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருந்தாலும் திருச்சபைக்கு இது புதிதல்ல. பல மறை சாட்சியர்களை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுதே சாத்தானுடைய கூட்டம் கொண்டிருக்கிறது. பல வேத சாட்சிகளை திருச்சபையினுடைய தேவாலய வளாகங்களிலே
கொன்றொழித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சாத்தானினுடைய அழகியினுடைய சூழ்ச்சியின் காரணமாகவே இவ்வித துன்பியல் நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது மனம் தளர்ந்து விடாமல் விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தோடு அந்த தகுதியோடு நாம் அனைவரும் வாழவும் மற்றவர்கள் வாழ உதவி செய்யவும் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க தகுந்த நேரமாக இதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளைத்தான் இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகிறோம். அவர் அர்ப்பணிக்கப்பட்டதை ஒவ்வொரு முறையும் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், இயேசுவே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அவரோடு வாழ்ந்த திருத்தூதர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அவருடைய வாய்மொழிகளை கேட்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இந்த அறிக்கையை விடவில்லை. மாறாக பல இடங்களில் தீய ஆவி பிடித்தவர்கள் தான் நமது ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே மெசியாவே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், உமக்கு இங்கு என்ன வேலை, எம்மை அழித்து விடவா வந்துள்ளீர் அப்படி என்று தீய ஆவி பிடித்தவர்கள் இயேசுவை அர்ப்பணமானவர் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை மீட்பர் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு தீய ஆவிகளுக்கு எதிரான அதிகாரத்தை கொண்டிருந்தவர் என்று தீய ஆவிகள் உணர்ந்து கொண்டதைத்தான் விவிலியத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்கத்திலேயே சொன்னேன், திருமுழுக்கின் வழியாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிற நாம் இயேசுவை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அர்ப்பண வாழ்வின் தகுதியை உணர்ந்திருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் சினிமா நடிகர் நடிகைகளும் அல்லது அரசியல்வாதிகளும் அல்லது தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் மனம் திரும்பி இயேசுவே எங்களுடைய மீட்பர், இயேசுவே எங்களுடைய இரட்சகர், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி என்று பொது இடங்களில் அறிக்கையிடுவதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி என்றால் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியினுடைய கொடைகளை பெற்ற நாம், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள நாம், இயேசுவினுடைய திரு உடலை ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் உட்கொண்டிருக்கிற நாம், இயேசுவை திவ்ய நற்கருணையில் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் அதற்குரிய தகுதியோடு வாழ்கிறோமா என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்வு இயேசுவைப் போல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தால் கடவுள் நம்மை பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மகன் மகள், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன் என்று நம்முடைய சொல் நம்முடைய செயலை பார்த்து நமது ஆண்டவர் பூரிப்படைய வேண்டுமென்றால் அன்றாட வாழ்க்கையில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் வாழும் நற்செய்திகளாய் அன்பு செய்து மன்னித்து பிறருக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இயேசுவினுடைய தூய இருதயம் இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.